ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பல பெண்களுக்கு ஒரு இருக்கின்ற கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசைவம் சாப்பிட்டு அசைவம் சமைத்த பிறகு வீட்டில் எப்பொழுது விளக்கேற்ற வேண்டும், எப்படி விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அசைவம் சாப்பிட்டு விளக்கேற்றலாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பமான கேள்விகளுக்கு இன்றைய பதிவில் நம்ம பதில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பலரும் இந்த அசைவ பிரியர்களாகவே, அதே சமயம் கடவுள் பக்தி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது அனைவருக்கும் அந்த மனம் சார்ந்தது, ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒரு விஷயம். அதனால் அதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆனால் அந்த அசைவமானது எப்படியும் ஒரு உயிரை நம்ம கொன்று தான் சாப்பிடுதோம். அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம இறைவனிடம் அந்த பக்தி செலுத்துவது உன்னதமாக இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு இந்த கேள்வி எழும்பும். அப்படி இருக்கும் பலருக்கும் ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனதில் எழத்தான் செய்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் பலருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், காலையில் அசைவம் சாப்பிட்டு விட்டு பல மணி நேரங்கள் கழித்து இந்த மாலை நேரத்திலேயாவது வீட்டில் விளக்கேற்றலாமா, இல்லை என்றால் எப்போது ஏற்றலாம், எப்படி ஏற்றலாம் என்பது தான். அந்த கேள்விக்கான விடையையும் விளக்கேற்றுதலின் மகத்துவத்தையும் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம கண்டுகொள்ளப் போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு உன்னதமான அற்புதமான செயல். இதை நம்ம வீட்டிற்கு நம்மளுடைய இருளை நீக்கி வெளிச்சமான அந்த ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பதற்கான ஒரு முறையாகவே கருதப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம விளக்கேற்றும் பொழுது நமக்கு ரொம்ப அந்த சுத்தம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. தூய்மை என இங்கே குறிப்பிடுவது அகம் மற்றும் புற தூய்மை. வீட்டில் விளக்கேற்றும் பெண்களுக்கு அந்த நேரத்தில் அகத்தில் இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. அகம்னா உள்ளம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. அப்போ அந்த அகமானது, நம்மளுடைய மனமானது எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முகமும் பிரகாசமாக இருக்கும். அந்த பக்திமயமாக நம்ம விளக்கேற்றும் பொழுது தான் அது முழு பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம எந்த உணவு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் மாறும். இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது ஒரு விதமான ஆக்ரோஷ உணர்வாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்குமே உள்ளது தான். அதனால தான் சொல்வது, அந்த அசைவம் சாப்பிட்டாலே நமக்கே ஒரு வித எதிர்வினை மாதிரி தான் தோன்றும். அதனால தான் உடல் சுத்தம் அப்படிங்கிறது அந்த மனதும் நம்மளால் ஒருநிலைப்படுத்த முடியாது. ஐயோ அசைவம் சாப்பிட்ருக்கோம், சாமி கும்பிட்றோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அப்படிங்கிறதே இருக்கும். அதனால் முற்றிலும் தவிர்த்து கொள்வது தான் நல்லது. அதே சமயம் வீடு நிச்சயமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அசைவம் சமைத்த வீடு அன்று நிச்சயம் சுத்தமாக இருக்காது. இன்றைக்கி நம்ம அசைவம் சமைச்சிருக்கோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அந்த வாடை அடிக்கும், அந்தந்த பொருட்கள் அப்படி இப்படி கிடக்கும். எல்லாமே வீட்டில் ஒரு அசைவ வாடையாக தான் இருக்கும். அசைவத்தின் வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யும். தெய்வ சக்திகளை மனமுருகி அழைக்க தான் நாம் வீட்டில் விளக்கேற்றுகிறோம். அப்படி அழைக்கப்பட்டு வீட்டிற்கு வரும் தெய்வ சக்திகளை நாம் தக்கபடி பூஜை செய்து பிரார்த்திக்க வேண்டும். தெய்வ சக்திகள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் விளக்கேற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இறைவனை அழைக்கிறோம்னா அந்த அசைவ வாடையானது வீசும். அப்போ தெய்வங்கள் அந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்கு வாசம் செய்தால் அவர்களுடைய அந்த சாபங்களுக்கு நம்ம ஆளாகுவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். தெய்வத்தை வரவழைத்து அவமானப்படுத்துவது போன்ற ஒரு செயல் இது. ஆகையால் நிச்சயமாக அசைவம் சமைத்தன்று வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிறதா. நீங்கள் காலையில் சமைத்திருந்தாலுமே வீடு முழுவதும் எப்படியும் அந்த வாசமானதும் அந்த சாப்பாடு எல்லாமே அங்கிட்டு தான் இருக்கும். அதனால் மாலையில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம அன்றைக்கு நாள் தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது தான். அப்போ எப்போ தான் விளக்கேற்றலாம் அப்படின்னு கேள்வி எழும்பும். அசைவம் சாப்பிட்டு அடுத்த நாள் தான். அசைவம் வாசனை வராத அளவிற்கு வீட்டை நன்கு சுத்தம் செய்து சாம்பிராணி, பத்தி ஆகியவற்றை ஏற்றி வீடு முழுக்க நறுமணத்தை பரப்ப வேண்டும். அதன் பிறகே வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கேற்றினால் பொருளாதார தடை உருவாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிர்வினையான விஷயங்கள் நமக்கு நடைபெறும். அதனால தான் அந்த அசைவம் சமைத்த நாளில் மட்டும் நம்ம விளக்கேற்றாமல் இருப்பது மிகவும் நல்லது. வீடை நல்லா முடிஞ்சால் உங்களுக்கு வீட்டில் சாயந்தரமே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, எல்லாம் கழுவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீடை நல்லா அந்த இடத்துலலாம் தொடச்சிட்டு வீடு முழுவதும் அந்த நறுமணத்திற்காக சாம்பிராணி ஊதியத்தை நம்ம மணக்கச் செய்வது மிகவும் நல்லது. நல்லா தொடச்சிருங்க கிச்சனு எல்லா இடத்துலையுமே. அதை தொடச்சிட்டு இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் குப்பையில் சேர்த்து விடுங்கள்.
அதற்கப்புறம் மறுநாள் நல்லா குளிச்சுட்டு மன தூய்மையோடு எழுந்து இறைவனை முழுவதுமாக பிரார்த்தனை செய்து கொண்டு விளக்கேற்றுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வரும். ஏன்னா பெண்கள் ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவிகளுமே குடியிருப்பதாக ஒரு ஐதீகம். தீபத்தில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருப்பதால் அவர்களை மனதார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதி பெருகும், தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கும், தீய சிந்தனைகள் முற்றிலுமாக நம் மனதிலிருந்து விலகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அசைவம் சாப்பிட்டாலே அன்றைய நாள் பூஜை முறைகளை தவிர்த்து விடுவது நல்லது. அசைவம் சமைக்கிறீங்கனாலே அதாவது பூஜை ரூமை பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த திரையானதை நம்ம விலக்கி இருக்கணும். மற்றபடி எப்பொழுதுமே பூஜை அறைக்கென்று ஒரு திரை போட்டு மூடி வைத்து விடுங்கள். யாரும் வீட்டிற்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா அனாவசியமாக பூஜை ரூமை அடிக்கடி பார்க்கக்கூடாது. பூஜை செய்யும் நாட்களை தவிர, பூஜை செய்யும் அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே அந்த பூஜை அறை பார்த்திங்கன்னா மூடி இருப்பது தான் நல்லது. முக்கியமாக இந்த மாதிரி அசைவம் சமைக்கிறீங்க அப்படிங்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நீங்கள் மூடி வைத்து விடுங்கள். உங்கள் பூஜை அறைக்கு திரை போடலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதே இன்றே பார்த்திங்கன்னா ஒரு திரை மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. அதுதான் மிகவும் நல்லது. பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து கைகளில் அந்த மஞ்சளுடன் விளக்கேற்றும் பொழுது அவர்களுடைய அந்த வேண்டுதலும் கூடிய சீக்கிரம் விரைவிலே நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களின் உண்மை. அந்த காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குளிக்காத பெண்களே கிடையாது. இவர்களுக்கு நல்ல கைராசி இருக்கும், சமைக்கும் உணவு ருசிக்கும், செய்யும் செயலும் ஜெயிக்கும். அவ்வளவு ஜொலிப்பாக நல்லபடியாக இருந்தார்கள். மஞ்சள் பூசின அந்த கைகளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தனி மகத்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டே சொல்லலாம். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் தினந்தோறும் மஞ்சளை கைகளால் தேய்த்து முகத்தில் பூசி குளித்து வந்தனர். இதனால் முகமும் இளமையுடன் மாசு மறு எதுவுமே இல்லாமல் ஜொலிக்கும். கைகளில் பதிந்துள்ள இந்த மஞ்சள் புண்ணியத்தை சேர்ப்பவைகளாக இருந்து வந்தது. உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளை தவிர மித்த எல்லாத்தையுமே கெமிக்கல் கலந்ததை தான் பயன்படுத்துகிறாங்க. இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய இந்த கிருமி நாசினியை யாருமே அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அழகை மையப்படுத்தி வாழலை, இப்போ அழகுக்காக வாழ்கிறதுனால நிறைய இழந்து போகிறாங்க. அதாவது இன்னும் கூடுதல் அழகு வேணும், பிரகாசமாக இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களில் அவங்க தன்னைத்தானே விதைத்து கொள்கிறார்கள். இருந்தாலும் எப்பொழுதுமே அந்த மஞ்சள் முகத்தோடு பிரகாசமான அந்த முகத்தோடு காட்சியளிப்பது தான் பெண்களுக்கு ஒரு சிறந்தது. இதே கைகளுடன் பூஜை அறைக்கு சென்று விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு அந்த எண்ணெயில் தேய்த்து நெருப்பினை இட்டு தீப ஜோதியை சுடர் விட்டு எரிய செய்து அதில் இறைவனை தரிசனம் செய்வார்கள். இப்படி செய்யும் பொழுது அவர்கள் வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பாக விரைவில் பலிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்று பூஜை செய்வது என்பது கடமைக்கு என்று ஆகிவிட்டது. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று பக்தி மனதில் இல்லாவிட்டால் கூட கடமைக்கே என்று விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கப் போவது கிடையாது. உண்மையான பயபக்தியோடு எப்போதும் பூஜித்தால் மட்டுமே இறைவனான அவருடைய அந்த நிறைவான பலன்களை நம்ம பெற முடியும். அதை தவிர்த்து கடமைக்கென்றோ இல்லை உதாசீனப்படுத்தியோ இப்படி அசைவம் சாப்பிட்டு விட்டோ நம்ம ஏதோ சுத்தமாக இல்லாமல் சாமியை கும்பிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அந்த பயபக்தி இருக்கணும். பயபக்தியோடு நம்ம இறைவனை வழிபடும் பொழுது தான் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து நம்ம அலட்சியமாக இப்போ கோயிலுக்கு போனாலும் சரி, நல்லபடியாக ரெடியாகாமல் ஏனோ தானோ நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நமக்கு செட் ஆகாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் யாராவது வரலன்னு சொன்னால் கூட அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மனப்பான்மை அப்படிங்கிறதுல இப்போ கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோடனே அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க கிளம்புறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்லது. அதை தவிர்த்து நீங்கள் என்ன தான் வலுக்கட்டாயமாக கூட்டு போய் அவங்கள அங்கே நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுத மனநிலை தான் இருக்கும். அதனால் சொல்லும் பொழுதே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம கடவுளை பார்க்க போகிறோம், இறைவனை பார்க்க போகிறோன்னு அந்த ஒரு மனப்பான்மை இருக்கணும். அது இல்லாதவர்களிடம் நீங்கள் என்ன தான் கையை பிடிச்சி கூட்டு போனாலும்
அங்கே போய் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் விளக்கேற்றும் பொழுது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்கள் எல்லா நேரங்களிலும் சுத்தபத்துடன் இருப்பார்கள் என்று கூற முடியாது. அவர்கள் வேலை செய்துவிட்டு மிகுந்த சோர்வுடன் வருவார்கள். இதனால் பக்தி என்பது அவர்களுடைய மனதில் அந்த சமயத்தில் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் வீட்டில் பெண்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டு வருவார்கள் இந்த பூஜை முறைகளில். அதனால் அவர்கள் முழு மூச்சோடு பயபக்தியோடு குடும்ப நலனிற்காக இந்த வழிபாடு முறைகளை செய்வது சிறந்ததாக இருக்கும். உடல் தூய்மை மன தூய்மையோடு முழுமையான பக்தியுடன் இறைவனை உணர்ந்து பூஜை செய்யும் பொழுது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும். கை நிறைய வளையல் அணிந்து கொண்டு சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்குமம் விட்டுக்கொண்டு தலையில் கொஞ்சம் போல பூ வைத்து கொண்டு மஞ்சள் கைகளுடன் விளக்கேற்றி பாருங்கள். வேண்டிய வரமெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு பல முறை நீங்கள் கடைபிடித்து கொண்டே வாருங்க, பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எதையுமே செய்யாமல் நம்ம இருக்கும் பொழுது தான் அதில் நமக்கு பலன் கிடைக்காது. ஒரு முறை நம்ம முயற்சி செய்கிறோம், மறுமுறை நம்ம முயற்சி செய்தோம், இப்படி தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அது நமக்கான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான். அதனால் என்ன ஒரு தடவை செஞ்சோம் ஒன்றும் கிடைக்கல, இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னாலே அவ்வளோதான். எப்படி நம்ம ஒரு மாதம் சென்று வேலைக்கு சென்றால் தான் அந்த ஊதியம் நம்ம கைக்கு வருதோ அதே போல் தான் எதையுமே சற்று முயற்சி செய்து பார்க்கும் பொழுது தான் பலன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக சொன்னபடி முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.